السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الوالي المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواலி கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி 2 கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை 102 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 103வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ், இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஆரம்ப நிலை மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அழகிய புத்தகமாகும். இதில் அரபி இலக்கணத்தை கற்றுக் கொடுப்பதுடன் பயிற்சிகளும் வழங்குகிறார்கள். அந்த பயிற்சிகளின் மூலம் நம்மளுக்கு பயிற்சி வழங்குகிறார்கள். அந்த பயிற்சிகள் மூலம் மொத்த வார்த்தைகளை கற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா பல விஷயங்கள் அந்த பயிற்சிகளின் மூலம் நம்மளுக்கு கிடைக்கின்றது. வாருங்கள், பாடத்தையும் கவனிப்போம், அதனுடைய பயிற்சிகளையும் நாம் தொடர்ந்து கவனிப்போம். இதன் மூலம் நாம் முழு பலனை அடைவதற்கும், இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹு தாலாவின் பொருத்தத்தை அடைவதற்கும், கற்றதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கும், நாம் கற்றதை மறக்காமல் இருப்பதற்கும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இன்னும் இதன் மூலம் குர்ஆன் அரபி மொழியை விளங்கி, குர்ஆன் ஹதீஸை விளங்கி அதை அமல் செய்யும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா தருவானாக. ஆமீன். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் QR ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ், இன்று ஒரு புதிய பாடத்தை நாம் காண இருக்கின்றோம். பாடம் 6. அக்ஸாமுல் முஸ்தக் என்ற பொது தலைப்பின் கீழ் நாம் இஸ்முல் ஃபாயிலை பற்றி கண்டோம், இஸ்முல் மஃபூலை பற்றி பார்த்தோம். அதே போல இஸ்முல் மக்கான், இஸ்முல் ஜமான் அதை பற்றி கண்டோம். அதுக்கப்புறம் இஸ்மு தஃலீலை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறமா அசிஃபத்துல் முஷப்பஹா, இதை பற்றியெல்லாம் தெளிவாக அதை சார்ந்த பல விஷயங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இந்த அக்ஸாமு முஸ்தகில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த 6 பாடங்களை நன்கு படித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது அமல் செய்வதை நாம் பல இடங்களில் தெரிந்து கொள்ள வேண்டும். சிஃபத்துல் முஷப்பஹா என்ன அமல் செய்யும் என்று, அதே போல இஸ்மு தஃலீல் எப்படி அமல் செய்யும், அதே போல இஸ்மு ஃபாயில், இஸ்மு மஃபூல், இஸ்மு ஜமான், மக்கான் என எல்லாமே ஒரு இடத்தில் எப்படி அமல் செய்யும், அது எப்படி கொண்டு வர வேண்டும், எல்லாம் சிறு சிறு வித்தியாசங்கள் தான். மஃஅல் வசன்ல வரும். இப்ப இது பாருங்க, மிஃஅல் வசன்ல வரும். சின்ன சின்ன வித்தியாசம், ஆனா அர்த்தங்கள் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அதனால அஃஅல் வசனு, இஸ்மு தஃலீலுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசத்துடன் வரும். ஆனா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம். அதனால அரபியில் இந்த சின்ன சின்ன வித்தியாசத்தை வைத்தே அர்த்தங்களை மாற்றுவார்கள். அதனாலே அரபிக் கிதாப்களில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னது? இந்த அனைத்து அக்ஸாமு முஸ்தகில் ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன அர்த்தம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்வது மிகவும் முக்கியமான ஒரு பகுதி. அதனால இந்த 6 பாடங்கள்ல ஒவ்வொரு வசனும் எப்படி வரும், அதோடைய மாற்றங்கள் எப்படி வரும். ஏன்னா இஸ்மு மஃபூல்ல எத்தனை இதுக்கு நம்ம பயன்படுத்தணும்னு பார்த்தோம் மேலேயே. அதனால இஸ்மு மஃபூல் வசனு இஸ்மு ஜமான், இஸ்மு மக்கானுக்கு வருது. அதனால ஒவ்வொரு இடத்துக்கும் அது மாறுபடும். அதனால அதோடைய அர்த்தத்தை நாம் தெளிவாக விளங்கிக்கணும். எல்லா இடத்துலயும் இஸ்மு மஃபூலுக்கு இஸ்மு மஃபூலாவே அர்த்தம் வைக்கக்கூடாது. சில இடங்கள்ல இஸ்மு ஜமான்னு அர்த்தம் வைக்கணும். சில இடங்கள்ல இஸ்மு மக்கானா அர்த்தம் வைக்கணும். இதுதான் முக்கியமான பாடம். சரியா? மொத்தம் 5 பாடம் முடித்து அந்த அக்ஸாமுல் முஸ்தகில் கடைசி பாடம், 6வது பாடமான இஸ்முல் ஆலத்தை பற்றி இன்று காண உள்ளோம். இதுவெல்லாம் அக்ஸாமுல் முஸ்தகில் கீழ் வரக்கூடிய பாடங்கள் தான். இப்ப இதில் கடைசி பாடமான இஸ்முல் ஆலத், ஒரு கருவியை குறிக்கக்கூடிய பெயர் சொல். ஆலத் என்றால் கருவி. அப்ப அதற்கு எப்படி வசன் எடுக்க வேண்டும் என்பதை தான் என்ன செய்ய போகிறோம், இந்த பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம். முதலில் நாம் உதாரணங்களை கூறிவிடுவோம். அடுத்து சுருக்கமாக அதோடைய பாடங்களை சுருக்கத்தை பார்ப்போம். அம்சிலத்து, உதாரணங்கள். அஹ் பகுதி 1. பகுதி 1 என்ன சொல்றாங்க? ஃபதஹ்துல் பாப பில் மிஃப்தாஹி, கதவை, பாப்னா கதவை நான் திறந்தேன், பில் மிஃப்தாஹி திறவுகோலை கொண்டு, திறக்கும் கருவியை கொண்டு நான் கதவை திறந்தேன். 2வது நஷர்துல் ஹஷப பில் மின்ஷாரி, ரம்பத்தை கொண்டு கட்டையை, மரக்கட்டையை நான் துண்டித்தேன். அப்ப மின்சார்னா ரம்பம், அறுக்கும் கருவி.
ஹரஸ்துல் அர்த பில் மிஹ்ராசி. கலப்பையை கொண்டு நிலத்தை நான் உழுதேன். மிஹ்ராஸ் என்றால் கலப்பை, உழும் கருவி. இப்ப நிலத்தை நான் உழுதேன் அந்த கலப்பையை கொண்டு. இப்போ பயிற்சி ஒண்ணா, இதெல்லாம் பாத்தீங்களா? மிஃப்தா, மின்ஷா, மிஹ்ராஸ் ஏன்னா எல்லாம் எந்த வசல்ல வந்திருக்கு? மிஃஆல் வசல்ல வந்திருக்கிறது. சரியா? இது ரெண்டாவது பகுதி இரண்ட கவனிங்க. பகுதி இரண்டுல என்ன சொல்றாங்க? வரத்துல் ஹதீத பில் மிபரதி. சரியா? இப்ப வரத்து நான் தேய்த்தேன். அல் ஹதீத, ஹதீத் என்றால் ஆஹ், இரும்பு. இரும்பை நான் தேய்த்தேன். பில் மிபரதி, ஆஹ் அறம், அறத்து, அறத்தால் நான் என்ன செய்தேன்? இரும்பை நான் தேய்த்தேன். சரியா? அற அறம் என்றால் அது இவ்வாறு தான் இருக்கும். இதை வச்சு என்ன செய்வாங்க? இரும்பை தேய்ப்பாங்கல்ல, அதான். ஓகேவா? அடுத்து பாருங்க. கசல்து சூஃப பில் மிகசலி. நான் ம், நான் நூல் நூற்றேன். எத? அசூஃப. சூஃப் என்றால் கம்பிளி. கம்பிளிக்கு நான் நூல் நூற்றேன். எதை கொண்டு? பில் மிகுசலி, கதிரினால். மிகுசல் என்றால் கதிர். அந்த கதிர் என்றால் நூல் நூற்கும் கருவி. அது என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? கதிர் என்று கூறுவார்கள். நூல் நூற்கும் கருவியை கொண்டு கம்பிளியை நான் நூல் நூற்றேன். அப்புறம் பாருங்க. குத்துல் குதுத்துல் ஜமல பில் மிக்குவதி. சரியா? மிக்குவது என்றால் கடிவாளம். கடிவாளம், கயிறு. சரியா? அப்ப ஓட்டி நான் ஓட்டிச் சென்றேன். அல் ஜமல, எதை? ஒட்டகத்தை நான் ஓட்டிச் சென்றேன். பில் மிகவதி, ஓட்டிச் செல்லும் கருவியை கொண்டு நான் ஒட்டகத்தை ஓட்டிச் சென்றேன். அப்போ ஓட்டிச் செல்லும் கருவினா இங்க அந்த கயிறு, அதை இழுத்துட்டு போவாங்க. கடிவாளத்தை தானே இழுத்துட்டு போவாங்க. அப்ப கடிவாளத்தோட ஒண்ணு பேரு மிகுவது. அப்புறம் பாருங்க. பயிற்சி 3. கனசல் ஹாதிமுல் அர்ல பில் மிக்னசதி. அப்ப இதுல ரெண்டாவது பகுதியில எல்லாம் மிஃஅல் வசன்ல வந்துச்சு. இதெல்லாம் மிஃஆல் வசன்ல வந்துச்சு. ரெண்டாவது பகுதியில எல்லாம் மிஃஅல் வசன்ல வந்துச்சு. இப்ப பாருங்க. மூன்றாவது. கனச, கனசல் ஹாதிமுல் அர்ல பில் மிக்னசதி. வேலைக்காரன், பணிவிடையாளன் அஹ், சுத்தம் செய்தான். கனச சுத்தம் செய்தான். அல் அர்ல பூமியை சுத்தம் செய்தான். பில் மிக்னசதி தொடப்பத்தை கொண்டு. அப்ப சுத்தம் செய்யும் கருவி, அதான் தொடப்பத்தை கொண்டு சுத்தம் செய்தான். தரகல் ஹத்தாது அல் ஹதீத பில் மித்ரகதி. அப்ப கொல்லன், யாரு? கொல்லன் இரும்பை அடித்தான். பில் மித்ரகதி சுத்தியை கொண்டு அடித்தான். மித்ரகன் என்றால் அடிக்கும் கருவி, அதான் என்னது? சுத்தியல். இப்ப சுத்தியலை கொண்டு கொல்லன் இரும்பை அடித்தான். இப்ப ஹத்தாதுன்னா அந்த இரும்பு கடையில வேலை செய்யறாங்கல்ல, அவங்கள தானே கொல்லன்பாங்க. அந்த கொல்லன் பட்டறையில் வேலை செய்யக்கூடிய அந்த கொல்லன் இரும்பை அடித்தான். பா- பாருங்க கடைசியா. லஈக திஃப்லு த்ஆம. குழந்தை. திஃப்ல்னா குழந்தை. அத்ஆம உணவை சாப்பிட்டது. சரியா? பில் மில்அகதி. மில்அகான கரண்டி. இப்ப கரண்டியை கொண்டு உணவை குழந்தை என்ன செய்தது? சுவைத்தது, சாப்பிட்டது. சரியா? ஆஹ் இப்ப லைக்கனா சப்புறதுக்கு சொல்லுவாங்க. குழந்தை வந்து சப்பி சப்பி தானே சாப்பிடும், அதனால லைக்கன்னு வந்திருக்கு. சரியா? அப்ப இதுலலாம் எப்படி வந்திருக்கு? மிஃப் அலத் வசன்ல வந்திருக்கு. மிஃப் அலத், மித்ரகத், மில் அகத் என்ன வந்திருக்கு? மிஃப் அலத் வசன்ல வந்திருக்கு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்ப இது மிஃப் ஆல் வசன்ல வரும்? எப்ப மிஃப் அல் வசன்ல வரும்? எப்ப முஃஅலத் வசனில் வரும்? எல்லாம் ஒரு கருவியை தான் குறிச்சிச்சு. மூணுத்துல வந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன செஞ்சுச்சு? ஒரு கருவியை தான் குறிச்சிச்சு. ஆனா மூணும் வேற வேற வகையில வந்திருக்கு.
அப்ப எந்த மாதிரி இருந்தா மிஃஆல் வசன்ல வரணும், எந்த மாதிரி இருந்தா மிஃஆல் வசன்ல வரணும் அப்படின்னு ஒரு சட்டமா சொல்ல முடியாது. இது சமாயியில் கட்டுப்பட்டு என்னது இது இப்படிதான் சொல்ல முடியாது. அவங்க எதை எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதை அதுக்குதான் யூஸ் பண்ண முடியும். அவங்க சொன்னபடி தான் நம்ம யூஸ் பண்ண முடியுமே தவிர ஒரு சட்டமாக ஒரு பொது சட்டமாக சொல்லி அதை வைத்து ஒப்பாக்க முடியாது. இந்த மாதிரி இருந்தா இதுக்கு இந்த மாதிரி இஸ்மாலத்தை எடுத்துக்கலாம், இந்த மாதிரி இருந்தா இந்த மாதிரி இஸ்மாலத்தை எடுத்துக்கலாம்னு பொதுவாக ஒரு சட்டமாக சொல்ல முடியாது. அப்ப நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்? ஒரு அகராதி கிதாபில் நம்மளுக்கு கிடைக்கும், இல்லை என்றால் அவர்கள் அரபி கிதாப்களில் நாம் படிக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன வந்துடும், இதுக்கு இப்படிதான் வரும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே இது அவர்கள் சொன்னதை அப்படியே கேட்டுதான் நம்ம என்ன செய்ய முடியும், அமல் செய்ய முடியுமே தவிர பொது சட்டம் சொல்லி ஃபஅல வசன் எஃப்அலு வசனுக்கெல்லாம் இப்படி வரும், சுலாசியான ஃபேன்களுக்கு இந்த மாதிரி வரும் அப்படின்னு என்ன செய்ய முடியாது. பொதுவான சட்டத்தை நாம் சொல்ல முடியாது. சரியா? ஆகவே இந்த பாடத்தை நாம் வாருங்கள் பார்ப்போம். இப்போ ஒன்னொன்னு தெரிஞ்சுக்கணும். சுலாசியான வசனுக்கு தான் இஸ்மு ஆலத் வரும். சுலாசியான வசனுக்கு தான் என்ன வரும்? முத்தாத்தியான சுலாசியான மஸ்தர் இருந்துதான் ஆஹ் இஸ்மு ஆலத் வரும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வேறு எதுவும் என்ன செய்யாது, வராது. வாருங்கள் இப்பொழுது பாடத்திற்குள் போலாமா? அல் பஹசு, அல் ஆய்வு. ஆய்வு பாருங்க. அல் மிஃப்தாஹு வல் மின்ஷாரு வல் மிஹ்ராசு. இதோட அர்த்தம்லாம் முன்னாடியே பார்த்தாச்சு. இப்ப மிஃப்தாஹ் இன்னும் மின்ஷார் இன்னும் மிஹ்ராஸ் வார்த்தையாகிறது. ஃபி அம்சலத்தில் தாயிஃபத்தில் ஊலா, முதல் பகுதி உதாரணங்களிலே முதல் பகுதியின் உதாரணங்களிலே உள்ள மிஃப்தாஹ் மின்ஷார் மிஹ்ராஸ் வார்த்தையாகிறது. வல் மிப்ரது வல் மிக்ஸலு வல் மிக்வது ஃபி அம்சலத்தில் தாயிஃபத்தி சானியா, இரண்டாவது பகுதியின் உதாரணங்களிலே உள்ள மிப்ரத் மிக்ஸல் மிக்வத் என்ற வார்த்தைகளாகிறது. வல் மிக்னசது والمطرقة والملعقة في أمثلة الطائفة الأخيرة, கடைசி பகுதியின் உதாரணங்களிலே உள்ள மிக்னசத் மித்ரகத் மில்அகத் என்ற வார்த்தைகளாகிறது. குல்லுஹா, இவைகள் அனைத்தும் அஸ்மாஉன் முஷ்தகத்துன் மின் மசாதிரில் அஃஆலி சுலாசியத்தில் முத்தஅத்தியத்தில் லதி தராஹா ஃபி சுதூரி ஹாதிஹில் அம்சிலதி. இந்த உதாரணங்களின் ஆரம்பத்திலே அந்த ஃபேல்களை மஸ்தர் அந்த ஃபேல்களை நீ கண்டிருப்பாயே. அந்த இந்த உதாரணங்களின் ஆரம்பத்திலே அந்த ஃபேல்களை நீ கண்டிருப்பாயே. அத்தகைய முத்தஅத்தியான மூன்றெழுத்தை சார்ந்த ஃபேல்களின் மஸ்தர்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்முகளாய் இருக்கும். இப்ப இந்த உதாரணங்களின் ஆரம்பத்துல அதோடைய ஃபேல் கொடுத்திருந்தாங்க எல்லாத்துக்கும். மிஃப்தாஹ்னா அதோடைய ஃபேல் கொடுத்திருந்தாங்க ஃபதஹ்துன்னு. மின்ஷார்னா அதோடைய ஃபேல் நஷர்து. மிஹ்ராஸுக்கு ஹரஸ்து. மிப்ரதுக்கு பரத்து. மிர்சலுக்கு கசத்து. அப்ப அதே மிக்வதுக்கு குத்து. இதே மாதிரி எல்லாத்துக்கும் என்ன செஞ்சாங்க? மிக்னசத்துக்கு கனச, மித்தரக்கத்துக்கு தரக, மில்ஆக்கத்துக்கு லைக்கன்னு ஆரம்பங்கள் எல்லாத்துக்கும் எல்லா உதாரணங்கள் ஆரம்பத்துல அதோட ஃபேல் கொடுத்திருந்தாங்கல்ல. அதான் சொல்றாங்க அந்த ஃபேல்களின் மஸ்தர்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்முகளாய் இருக்கும். அப்ப அதே மஸ்தர்ல இருந்து எடுக்கப்பட்டதுதான் இந்த மிபரது மிகுசல் மிகு இந்த எல்லா இந்த எல்லா இஸ்மு ஆலத்துகளும். சரியா? வயதுல்லு, இன்னும் அறிவிக்கும், குல்லு இஸ்மின் மின்ஹா, அந்த வார்த்தைகளில் இருந்து ஒவ்வொரு இஸ்மும் ஒவ்வொரு பெயர் சொல்லும் அறிவிக்கும். அலல் அதாத்தி அவில் ஆலத்தி, ஒரு பொருளின் மீதோ அல்லது கருவியின் மீதோ அந்த வார்த்தைகளிலிருந்து ஒவ்வொரு இஸ்மும், எது இந்த அஸ்மா முஸ்தகத்துனாங்கல்ல, அந்த பலந்தெடுக்கப்பட்ட இஸ்முகளில் இருந்து ஒவ்வொரு இஸ்மும் அறிவிக்கும். அலல் அதாத்தி அவில் ஆலத்தி, ஒரு பொருளின் மீதோ அல்லது கருவியின் மீதோ அறிவிக்கும். அல்லதி, இத்தகைய கருவி, வக்கஅல் ஃபிஅலு பிவசாத்ததிஹா, செயல் அதன் உதவியை கொண்டு, அந்த கருவியின் உதவியை கொண்டே அந்த செயல் நிகழ்ந்ததே. அந்த என்னது, அந்த பொருளின் உதவியை கொண்டே அந்த செயல் நிகழ்ந்ததே. அத்தகைய கருவியின் மீது ஒவ்வொரு இஸ்மும் அறிவிக்கும். இப்போ ஒரு செயல் நிகழ்ந்தது இதனுடைய உதவியை கொண்டுதான். சரியா? அப்ப திறக்கணும்னா என்ன செய்யணும்? கதவை திறக்கணும்னா எதனுடைய உதவி தேவை? சாவி. மிஃப்தார்னா சாவி தேவையில்ல. அதே போல கட்டையை அறுக்கணும்னா எதனுடைய உதவி தேவை? ரம்பும் தேவையில்ல.
இப்ப நிலத்தை உழணும்னா அதுக்கு என்ன தேவை? கலப்பது தேவையில்ல. அப்ப அது இருந்தாதான் அந்த செயல் அது அந்த உதவி மூலமா தான் அந்த செயலே நிகழும். சரியா? அதனாலதான் அது கருவி என்கிறோம். சரியா? வலிதாளிக்க இன்னும் அதன் காரணமாகத்தான் இது ஒரு கருவியின் மீது அறிவிப்பதன் காரணமாக தான் இது இந்த இஸ்முகள் பெயர் சொல்லப்பட்டது. ஒவ்வொரு இஸ்மும் பெயர் சொல்லப்படும். குல்லும் மின்ஹா அந்த பிளந்தெடுக்கப்பட்ட இஸ்முகளில் இருந்து ஒவ்வொன்றும் பெயர் சொல்லப்படும். இஸ்ம ஆலத் என்று பெயர் சொல்லப்படும். சொல் மிஃப்தாஹு ஃபில் மிசாலில் அவ்வலி மசலன் உதாரணத்திற்கு முதல் உதாரணத்திலே உள்ள மிஃப்தாஹ் என்ற வார்த்தையாகிறது முஸ்தக்குன் மின் மஸ்தரி ஃபதஹ. ஃபதஹ என்ற மஸ்தரிலிருந்து பிளந்தெடுக்கப்பட்டதா இருக்கும். ஃபதஹ என்ற அதனுடைய மஸ்தரில் இருந்து பிளந்தெடுக்கப்பட்டதா என்னது இந்த மிஃப்தாஹ் என்ற வார்த்தை. ஃபதஹ என்னது? ஃபதஹ என்ற ஃபெயல் என்பது அசுலாசியில் முத்தஅத்தி மஃஊலின் பக்கம் கடக்கக்கூடிய மூன்று எழுத்தை சார்ந்த ஃபதஹ என்ற ஃபெயலின் மஸ்தரில் இருந்து பிளந்தெடுக்கப்பட்டதா இருக்கிறது மிஃப்தாஹ் என்பது. சரியா? வயதுல்லு இன்னும் அறிவிக்கின்றது. இந்த மிஃப்தாஹ் என்பது அறிவிக்கின்றது அலல் ஆலத்தில்லதி வகஅ பிஹல் ஃபதஹு. அப்ப ஃபதஹ் அப்ப இந்த மிஃப்தாஹ் என்பது ஒரு கருவியின் மீது அறிவிக்கின்றது அல்லது எத்தகைய கருவி? வகஅ பிஹல் ஃபத்ஹு அந்த கருவியை கொண்டுதான் திறக்குதல் நிகழ்ந்தது. ஃபத்ஹுனா திறக்குதல். அந்த கருவியை கொண்டுதான் திறக்குதல் நிகழ்ந்ததே அத்தகைய கருவியின் மீது அறிவிக்கின்றது. அப்ப இந்த மிஃப்தாஹ்னா சாவி தானே. அப்ப இந்த சாவி இந்த கருவியின் மூலமா திறக்குதல் உண்டாகும். இப்ப இது என்ன செய்யுது? அதன் மூலமா ஒரு செயல் உண்டாகுதுல்ல. இந்த உதவியினால் ஒரு செயல் உண்டாகுதுல்ல. அதே மாதிரி பாருங்க, ஒரு மின்சாரு இனி மின்சார் என்பது ஃபில் மிசாலி சாணி இரண்டாவது உதாரணத்திலே உள்ள மின்சார் ஆகிறது முஸ்தகுன் மின் மஸ்தரி நஷர சுலாசியின் முத்தஅத்தி மஃபூலின் பக்கம் கடக்கக்கூடிய மூன்று எழுத்தை சார்ந்த நஷர என்ற செயலின் மஸ்தரில் இருந்து பிளந்தெடுக்கப்பட்டதா இருக்கும். இப்ப நஷரனுடைய மஸ்தர் நஷர் அதுல இருந்து பிளந்தெடுக்கப்பட்டது மின்சார். வயதுல்லு இன்னும் அந்த மின்சார் என்பது அறிவிக்கின்றது அதன் ஆழத்தில்லத்தி வகஅ பிஹன் நஷ்ரு ஒரு கருவியின் மீது அறிவிக்கின்றது. அல்லதி எத்தகைய கருவி? வகஅ பிஹா அந்த கருவியை கொண்டுதான் அந்நஷ்ரு அறுக்குதல் உண்டாகுமே அத்தகைய கருவியின் மீது அறிவிக்கிறது. அப்ப அறுக்குதல் அப்ப மின்சாரம் கொண்டுதான் அறுக்குதல் உண்டாகும். என்னது? அதன் மூலமா தானே அறுக்க முடியும். அப்ப அறுக்குதல் மரத்தை அறுக்குதல் என்பது அந்த ரம்பத்தின் மூலமா தானே முடியும். இதுவும் என்னதான் ஒரு கருவி தானே. ஹலும் ஜர்ரா இவ்வாறு சென்று கொண்டே இருக்கும். இப்ப ரெண்டு உதாரணத்துக்கு மட்டும் நமக்கு தெளிவா இதை முழுசா சொல்லிட்டாங்க. இதே மாதிரிதான் மற்ற உதாரணங்களும் தொடர்படியாக சென்று கொண்டே இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் இதே விளக்கம் தான். وإذا تدبرت أسماء الآلة في الأمثلة المتقدمة முந்தைய உதாரணங்களிலே உள்ள ஆலத்துகளை இது அரபிலே மனப்பாடம் பண்ணிக்கணும். சரியா? அதனால அரபிலே அர்த்தம் வைப்போம். ஆலத்துகளை நீ சிந்தித்தாயானால் வஜத்தஹா அந்த ஆலத்துகளை நீ பெற்றுக்கொள்வாய். ஃபி அம்சலத்தி தாயிஃபத்தில் ஊலா முதல் பகுதியின் உதாரணங்களிலே முதல் பகுதியின் உதாரணங்களிலே அந்த ஆலத்துகளை நீ பெற்றுக்கொள்வாய். அலா வஸ்னி மிஃஆல் என்ற வசனின் பிரகாரம் பெற்றுக்கொள்வாய். وفي الطائفة الثانية இரண்டாவது பகுதியின் உதாரணங்களிலே அலா வசனி மிஃஅல் என்ற வசனின் பிரகாரம் அந்த பெற்றுக்கொள்வாய். وفي الطائفة الأخيرة கடைசி பகுதியின் உதாரணங்களிலே கடைசி பகுதியிலே இப்ப இரண்டாவது பகுதியிலே மிஃஅல் என்ற வசனின் பிரகாரமும் وفي الطائفة الأخيرة கடைசி பகுதியிலே அலா வசனி மிஃஅலத் என்ற வசனின் பிரகாரமும் நீ என்ன செய்வாய்? அதை பெற்றுக்கொள்வாய். அது மேலே சொன்னோம்ல. அப்ப முதல் பகுதியிலே மிஃஆல் வசனும் இரண்டாவது பகுதியிலே மிஃஅல் வசனிலும் மிஃஅல் தான் மிபரது மிகுசல் மிகுவத். இங்க மிஃப்தாஹ் மின்ஷார் மிஹ்ராஸ் இதெல்லாம் மிஃஆல் வசன். மூன்றாவது பகுதியில மிஃஅலத் மிக்னசத் மித்ரகத் மில்அகத் என என்னது மிஃஅலத் வசனை பெற்றுக்கொள்வாய். வஹாதிஹி இன்னும் இதுவாகிறது இவைகளாகிறது இந்த வசன்கள் ஆகிறது ஹிய அவுசானு இஸ்மில் ஆலத்தி அப்ப இதுதான் ஆலத்துடைய வசன்களாக இருக்கின்றன. இதா கால முஸ்தகன் அது பிளந்தெடுக்கப்பட்டதாக ஆகியிருந்தால் இதுதான் ஆலத்துடைய வசன்களாக இருக்கின்றன. பிளந்தெடுக்கப்பட்ட பிளந்தெடுக்கப்பட்டதா இருந்தா ஆலத் என்பது
இதாக்கான இஸ்மாலத் என்பது முஸ்தக்கன் மஸ்தரிலிருந்து பிளந்தெடுக்கப்பட்டதாக இருந்தால் இஸ்மாலத்துடைய வசன்கள் இதுதான். இந்த மூணு வசன்ல தான் வரும். ஒன்னு மிஃஅல், மிஃஆல், மிஃஅலத். இப்ப ஏன்னா பிளந்தெடுக்கப்படாம சும்மா சாதாரண வார்த்தைகளையும் ஒரு நேரடி வார்த்தையாக ஒரு கருவிக்கு பேர் வைக்கிற பழக்கமும் இருக்கு. மஸ்தர்ல இருந்து எடுக்காம பொதுவா ஒரு பேர், அதுல மஸ்தர்ல இருந்து வராம தனியா ஒரு கருவிக்கு பேர் வைக்கிற பழக்கமும் இருக்குது. அப்ப அந்தன்படி பார்க்காம மஸ்தர்ல இருந்து பிளந்தெடுக்கப்பட்ட ஒரு கருவி அறிவிச்சா அது எந்த வசன்ல தான் வரும்? இந்த மூணு வசன்ல தான் வரும். ஜமீஉஹா, இந்த வசன்கள் அனைத்துமாகிறது சமாஇயத்துன், கேட்பதை சார்ந்ததா இருக்கும். இப்ப அரபியர்களிடமிருந்து என்ன கேட்டோமோ அதை அப்படியே பயன்படுத்தணும். இதுக்கு இந்த மாதிரி வரும், அதுக்கு இந்த மாதிரி வரும், பொதுவா என்ன செய்ய முடியாது, சட்டமாக சொல்ல முடியாது. வாருங்கள் இப்பொழுது கவாயித் சட்டங்கள் பார்ப்போமா? அல் கவாயிது சட்டங்கள் 144. 144வது சட்டம் பாருங்க. இஸ்முல் ஆலத்தி, இஸ்முல் ஆலத் என்பதாகிறது இஸ்முன் மசூகுன் மின் மஸ்தரி சுலாசியில் முத்தஅத்தி லித்தலாலத்தி அலா மா வகஅ அல் ஃபிஅலு பிவசாததிஹி. மஃபூலின் பக்கம் கடக்கக்கூடிய மூன்றெழுத்தை சார்ந்த ஃபிஅலின் மஸ்தரில் இருந்து சீகா எடுக்கப்பட்ட ஒரு இஸ்மாகும், வடிவமைக்கப்பட்ட ஒரு பெயர் சொல்லாகும். லிதலாலத்தி அலாமா வகஅல் ஃபிஅலு பிவசாததிஹி, அதன் உதவியை கொண்டு செயல் நிகழ்ந்தது என்ற ஒன்றின் மீது அறிவிப்பதற்காக வேண்டி, அதன் உதவியை கொண்டு செயல் நிகழ்ந்தது என்ற ஒன்றின் மீது அறிவிப்பதற்காக வேண்டி மூன்றெழுத்தை மஃபூலின் பக்கம் கடக்கக்கூடிய மூன்றெழுத்தை சார்ந்த ஃபேலின் மஸ்தரில் இருந்து எடுக்கப்பட்ட சீரா எடுக்கப்பட்ட இஸ்மா இருக்கும். 145 சட்டம். அப்ப கிதாப் நகுல் வாலி இரண்டாம் பகுதி ஆரம்பிச்சதுல இருந்து இது எத்தனாவது? 145வது சட்டத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதுக்கு என்ன சொல்றாங்க பாருங்க. இஸ்மில் ஆலதி சலாசத்து அவுசானின், இஸ்மாலத்திற்கு இருக்கிறது. இஸ்மாலத் அரபியிலே மனப்பாடம் பண்ண சொல்லியிருக்கோம். இதோடைய அர்த்தம் தெரியும். முன்னாடியே சொல்லிட்டு, ஆலத் என்றால் கருவி, கருவியை குறிக்கக்கூடிய பெயர் சொல். அப்ப இஸ்மாலத்திற்கு இருக்கிறது சலாசத்து அவுசானின், மூன்று வசன்கள் இருக்கிறது. சமாயியத்துன், சமாயியத்தான கேட்பதை சார்ந்த மூன்று வசன்கள் இருக்கின்றது. சரியா? இது மூணும் கேட்பதை சார்ந்த மூன்று வசன்கள். கியாசியத் கிடையாது. கியாசியத்துனா நம்ம ஒப்பாக்கிக்கலாம். இந்த மாதிரி வந்தா இந்த மாதிரி வரும்னு என்ன செஞ்சுக்கலாம், நம்மளே ஒரு அஹ், ஒப்பாக்கி நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இது அப்படி ஒப்பாக்க முடியாது. ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியா இதுக்கு இப்படிதான் வருமான்னு நம்ம என்ன செய்யணும், அகராதி புத்தகத்தில் பார்த்துதான் முடிவு செய்ய முடியும். வஹிய, அந்த மூன்று வசன்கள் ஆகிறது மிஃஆலுன் வ மிஃஅலுன் வ மிஃஅலத்துன் என்பதா இருக்கும். மிஃஆல், மிஃஅல், மிஃஅலத் என்ற மூன்று வசன்களாக தான் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இதுடன் இந்த பாடம் முடிவடைந்து விட்டது. வாருங்கள் தொடர்ந்து என்ன செய்ய போகிறோம், இதனுடைய பயிற்சிகளை காண போகிறோம். அப்ப இதுமேல் வரக்கூடிய பயிற்சிகள் வெறும் இஸ்மாலத்தை முடித்துவிட்டு பொது பயிற்சிகளும் நம்மளுக்கு வழங்க இருக்கிறார்கள். அசாமுல் முஸ்தக் என மொத்தம் 6 பிடித்துள்ளோம் அல்லவா? இந்த 6க்கும் சேர்த்து பயிற்சிகளும் நம்மளுக்கு பொது பயிற்சிகளும் வழங்க உள்ளார்கள். வாருங்கள் நாம் இந்த இஸ்மாலத்துடைய பயிற்சிகளையும் காண்போம். தொடர்ந்து அப்துசாம முஸ்தக் என்ற பொது தலைப்பின் கீழ் என்னவெல்லாம் பார்த்தோமோ அதனுடைய மொத்த பயிற்சிகளையும் நாம் கீழே காண்போம். இதை முழுமையாக நாம் கண்டு இந்த அக்ஸாமுல் முஸ்தகில் அது எப்படியெல்லாம் வரும் என்பதை முழுமையாக தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் இதை மறக்காமல் இருப்பதற்கும் கற்றதை மற்றவர்களுக்கு கற்றுத் தருவதற்கும் இதன் மூலம் இம்மை மறுமையில் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ரிலா, அவனுடைய பொருத்தத்தை வழங்குவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.